திருமாவளவன் சொல்கிறாரு, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஆதரவு கொடுத்தவன் நான் தான். ஆனால் அவர் தனித்துவமாக இருக்க வேண்டும். அவருக்கு பின்னாடி யாரோ இருந்து அவரை இயக்குகிறார்கள் என்று எனக்கு சந்தேகம்ங்கிறது. சும்மா குத்தம் சொல்லணும்னு சொன்னேன். எப்படி திருமாவளவன் யாரோ இயக்குறாங்களா? ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? திமுககாரங்க, அதிமுக, பிஜேபி எல்லாம் விஜய் கருப்பு சோப்பு போட்ட சைக்கிளை ஓட்டு போட வந்தார். அப்போ அதனால் அவருக்கு திமுக ஆதரவோடு இருந்தாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க திருமாவளவன்? அது மட்டும் இல்லை, சாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு திமுக கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திமுக இயக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க சில பேர். அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவேரா படத்தை போடுறாரு, அண்ணா படத்தை போடுறாரு, இவர் திமுகவின் ஆதரவாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இவருக்கு பின்னால் யாரோ இயக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் பாஜகவை தான் சொல்கிறீங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் பாஜக இயக்குறதுங்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விஜய் கிளீனாக சொல்லிட்டாரு, பாஜகவுடன் எந்த நிலையிலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார். அப்புறம் பாஜக இயக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் கொள்கையை பற்றி பேசலாமா? நீங்கள் யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவீங்க. பாஜக பின்னாடி இருந்து இயக்குதுங்கிறீங்க, இதே பாஜக 15 சீட்டு கொடுக்குறேன்னா அந்த பக்கம் போயிடுவீங்க. இதே விஜய் 15 + 50 கோடினா அந்த பக்கம் போயிடுவீங்க. அப்படி தானே மக்கள் நல கூட்டணியில் சசிகலா சொன்னோன்னே 4 பேர் ஓட்டை பிரித்து டிஎம்கே தோக்கடிச்சிங்கல்ல. அதனால் கொள்கையை பற்றியோ இதை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது. குறிப்பாக விஜயை பற்றி இது பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, விஜயை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள். ஏன்னா உங்களுடைய முகையை திரும்பி பாருங்கள், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ இது பிஜேபி அவருக்கு விஜய்க்கு பின்னாடி நிற்குது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான். மற்றவர்களுக்கு சந்தேகம் அவர் ஈவேரா படம், அண்ணா படம்லாம் போடுறதுனால இவர் திமுகவின் சாயலாக இருக்குமோ, சாரை கூட அதற்கு எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் மற்றவர்கள் பேசுகிறாங்க. அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புவோம்.